நவராத்திரியில நம்ம மெயினா யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்களுமே லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது ரொம்ப விசேஷம். அம்பாளைய எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்துல தாயார் உட்கார்ந்துருவா. இந்த பெண் தெய்வத்தை நாம 9 இரவுகள் வணங்கினோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஜெயிச்சிடலாங்கிறது தான். ஸோ அஷ்டமின்னா 8வது நாள், நவராத்திரியில் 8வது நாள் உங்கள் வீட்டில் கன்னியா பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பாவங்கள் செய்கிறோமோ அது புண்ணியத்தை தேடுவது, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பாதையை மாற்றுறது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் தான். வணக்கம், அனைவருக்கும் இனிய நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள். நமக்கு இந்த தடவை, போன தடவையும் அப்படிதான், எப்பொழுதும் தசரான்னு 10 நாட்கள் நம்ம கொண்டாடுவோம். இது 11 நாட்கள். இந்த வருஷம் நமக்கு நவராத்திரியே 9 இரவுகள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 10 இரவுகள், 11வது நாள் தான் நம்ம விஜயதசமி கொண்டாடுகிறோம். ஸோ நீங்கள் எல்லா பதிவுகள்லையும் பார்த்துருப்பீங்க, முதல் நாள் இதை பண்ணணும், 2வது நாள் அதை பண்ணணும்லாம் நிறைய யூடியூப்பில் பதிவுகள் வந்துருச்சு. அதனால நான் அதை பற்றியெல்லாம் பேச போகிறது கிடையாது. நவராத்திரியில் பெண்கள் குறிப்பாக வீட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் கொலு வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, ஸோ அந்த மாதிரியான சில டிப்ஸ்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நவராத்திரியில் எல்லா பெண்களுமே, நீங்கள் திருமணமானவங்களாக இருக்கலாம், ஆகாதவங்களாக இருக்கலாம், கன்னி பெண்களாக இருக்கலாம், நவராத்திரியில் நம்ம மெயினாக யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்களுமே லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அது ரொம்ப பெரிய ஸ்லோகம். நீங்கள் இப்போ ஸ்பாட்டிஃபை இருக்குது, யூடியூப் இருக்குது, போட்டு விட்டுருங்க. டெய்லி காலையில் மாலையில் 2 நேரமும் கேளுங்க. டைம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் 10 நாளும் அதையே கேளுங்க. காலையிலையும் கேளுங்க, சாயந்தரமும் கேளுங்க. கொலு வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றி ஏதாவது பாட்டு பாடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 9 நாட்களுமே அம்பாளை எவ்வளோ நீங்கள் போற்றுங்கிறீங்க, அது லலிதா பரமேஸ்வரியாக இருக்கலாம், பால திரிபுர சுந்தரியாக இருக்கலாம், என்ன ஃபார்ம் ஆஃப் காடாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு மனசு காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம், மதுரை மீனாட்சியாக இருக்கலாம், காசி விசாலாட்சியாக இருக்கலாம். ஸோ பார்வதி தேவியினுடைய ஸ்வரூபம். இந்த 9 நாட்களும் அவள் மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணுறா. அதனால அவளுக்கு மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற பேர். ஸோ நீங்கள் ஐகிரி நந்தினி அப்படிங்கிற இந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். இந்த 10 நாட்களும் அம்பாளைய எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் தாயார் உட்கார்ந்துருவா. ஸோ நீங்கள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 சக்திகளையும் தான் நாம் வணங்குறோம். இதை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ் தான் இதெல்லாம். ஸோ சூரியன் சந்திரனோட சேர்ந்து உத்திர நட்சத்திரத்தில் மாகாளி அமாவாசைக்கு வரார். இந்த சந்திரன் இப்படியே ட்ராவல் பண்ணி கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் எப்போ சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரோ இந்த சஞ்சாரம், இந்த நவராத்திரி நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நம்ம ஒரு நிலை நிறுத்துகிறோம். இதுதான் சயின்டிஃபிக் ப்ரோவன். ஸோ இதை நம்ம துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிங்கிற 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம சொல்கிறோம். இந்த 3 எனர்ஜியும் சேர்றது அப்படிங்கிறது 10வது நாளில். அப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக இந்த 3 பேரையும் நம்ம வணங்கணும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வர்றது, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பாவங்கள் செய்கிறோமோ அது புண்ணியத்தை தேடுவது, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பாதையை மாற்றுறது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் தான். ஸோ பெண்களை போற்றக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த 9 நாட்களையும் நம்ம சொல்லலாம். ஸோ கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணர் எடுத்துக்கரிச்சு இப்போ நம்ம இருக்கக்கூடிய கலியுகத்திற்கு ஒரு யுகம் முன்னாடி தான் துவாபரா யுகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த துவாபரா யுகத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்தும் பொழுது அன்னைக்கு தான் துர்காவும் பிறக்கிறா. ஸோ மாயா கிருஷ்ணர் 2 பேருமே ஒரே சமயத்தில் பிறந்தவங்க தான். கிருஷ்ண அவதாரத்தின் போது இந்த துவாபரா யுகத்தில் தான் நமக்கு பொம்மைகளை வைத்து நாம் கொலு கொண்டாடக்கூடிய அந்த வழக்கம் நமக்கு ஏற்பட்டது. ஸோ கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்னாடி ராமாவதாரம் இருந்தது இல்லையா, திரேதா யுகம். அந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா தசரா அப்படின்னு சொல்லி 10 நாட்கள் கொண்டாடினாங்க.
அப்போது ராமன் வந்து மகாலி அமாவாசையில் ராவணனோட போரிட்டு 10 நாட்கள் அந்த போர் போயிட்டு அந்த 11வது நாள் வந்து வெற்றி பெற்றார். அதைத்தான் தசரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெற்றிக்கு பிறகு அவர் வந்து சீதையை எல்லாரையும் கூட்டிகிட்டு அயோத்திக்கு வரார். அடுத்த அமாவாசை நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். ஸோ ராம அவதாரத்துலேயும் சரி, கிருஷ்ண அவதாரத்துலேயும் சரி, இந்த பர்டிகுலராக புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து 10 நாட்கள் நமக்கு திருவிழா கோலமாக இருந்திருக்கு. அது ராவணனுடைய வதமாகவும் இருந்தது. அதனால தான் தீபாவளியும் போது யம தீபமெல்லாம் ஏற்றி அந்த பித்ருக்களை எல்லாம் நம்ம வந்து வழி அனுப்பக்கூடிய ஒரு விசேஷமாகவும் ஐப்பசி அமாவாசையில் நம்ம வச்சோம். இது எல்லாமே இந்த ராவணனினுடைய போருக்கு பிறகு. ஸோ ராவணன் வந்து அவன் தங்கையை பார்க்குறான், அதெல்லாம் தீபாவளி டைமில் வரும். நமக்கு வந்து ராவணன் வந்து எப்படி அவன் தங்கைக்கு பாய் தூஜுன்னு சொல்லுவோம். தீபாவளியினுடைய கொண்டாட்டமும் இந்த நவராத்திரியினுடைய கொண்டாட்டத்திற்குமே நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு அந்த காலத்திலிருந்தே, யுகங்களாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவராத்திரியில் பெண்கள் மற்றவங்க வீட்டுக்கு பெண்களை அழைப்பதும், கொலுவுக்கு இந்த பொம்மைகளை வைத்து நாம் வந்து பூஜை செய்வதற்கும் நிறைய புராண கதைகள், சுண்டல் எல்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுத்து நெய்வேத்தியமாக அதை செய்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கான ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள், ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு நாளைக்கான ஒவ்வொரு நிறம், இது எல்லாமே ஒரு தாற்பயமாக நாம் வந்து கொண்டாடுகிறோம். நவராத்திரியினுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, இந்த பெண் தெய்வத்தை நாம் 9 இரவுகள் வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் ஜெயிச்சிடலாங்கிறது தான். ஸோ மகிஷன் யாராலையும் வதம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அசுரனை தேவி 9 நாட்கள் போரிட்டு அவனை வந்து வதம் பண்ணுறா. மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் பண்ணுறா. ஸோ மகிஷன் வந்து எருமை ரூபம் எடுத்து ஒளிஞ்சுக்கிறான். அதை வந்து கடைசியில் 10வது நாள் அவன் என்ன பண்ணுறான்னா வாழைத்தோப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அதை வந்து தேவி வந்து போய் அவனை வதம் பண்ணுறா. அதனால தான் 10வது நாள் வாழை மரத்தை வெட்டக்கூடிய ஒரு வைபவம் கோவில்களில் எல்லாமே வந்து நடக்கும். இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்கு சப்த கன்னிகளும் தேவியோட கூட போகிறாங்க. அதற்கு படைத்தலைவியாக நம்ம வாராகி அம்மன் தான் வந்து போகிறாங்க. ஸோ இந்த நவராத்திரியில் வந்து பஞ்சமி திதி வாராகியை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அன்றைய நாளில் மஞ்சள் நிறத்தில் நம்ம, அதாவது எலுமிச்சம்பழம், மஞ்சள் நிறங்கிறச்சவே எலுமிச்சம்பழம் தான். ஸோ எலுமிச்சம்பழ மாலை வாராகிக்கு சாத்தி பஞ்சமி திதியில் நம்ம வாராகியை போற்றினோம் அப்படின்னாலே எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். பால திரிபுர சுந்தரியை கண்டிப்பாக நம்ம வந்து வணங்கணும். அண்ட் லலிதா பரமேஸ்வரி, அவளினுடைய குழந்தை ரூபந்தான் பால திரிபுர சுந்தரி. ஸோ ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை அண்ட் வந்து பால திரிபுர சுந்தரி, இவங்க 3 பேரையுமே நம்ம இந்த ராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம், பால திரிபுர சுந்தரிக்கான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம். அண்ட் மாலை நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுறதோ ஒரு டான்ஸ் ஆடுறதோ அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்களா, நெய்வேத்தியங்கள் எல்லாம் வெல்லம் மற்றும் தேன், இந்த மாதிரியான இனிப்பு வகைகள் நம்ம வந்து நெய்வேத்தியத்திற்காக வைக்கணும். அண்ட் ஒவ்வொரு நாளும் வெல்லம் கலந்த ஒரு நெய்வேத்தியம் வந்து ரொம்ப சிறந்தது. ஸோ ஒரு நாள் அவல் பாயசம் பண்ணலாம், ஒரு நாள் சக்கரை பொங்கல் பண்ணலாம், ஒரு நாள் அரிசி மாவு புட்டு பண்ணலாம். இப்படி நெய்வேத்தியங்களை நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். அண்ட் கண்டிப்பாக உளுந்து சேர்ந்த நெய்வேத்தியங்கள், உளுந்த வடை, அதே மாதிரி 3 பருப்பும் சேர்த்த பருப்பு வடை, சுண்டலில் எல்லாமே நவதானியங்களும் சுண்டலில் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு நவராத்திரியில் நம்ம தாம்பூலம் வாங்கிக்கிறதும் சரி, தாம்பூலம் கொடுக்கறதும் சரி, ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தாம்பூலங்கள் எல்லாமே நம்ம மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வைக்கிறது, அதோடு நம்ம உடுத்திக்கக்கூடிய வஸ்திரமும் வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவராத்திரியில் நிறைய சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, நிறைய கன்னியா குழந்தைங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. இந்த அஷ்டமி அன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ அஷ்டமின்னா 8வது நாள், நவராத்திரியில் 8வது நாள் உங்கள் வீட்டில் வந்து 3 வயதிலிருந்து 9 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னி குழந்தைகள் அன்றைய நாளில் இந்த அஷ்டமியில் வந்து நீங்கள் கன்னியா பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். 3வது நாள் திருத்தியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நமக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. புதன்கிழமை அன்னைக்கு வந்து சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதா பேர். நம்ம 3ஆம் பிறை அன்னைக்கு மாடியில் போயிட்டு நம்ம சந்திரனை பார்த்துட்டு அப்புறம் வந்து கீழே பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
இந்த நவராத்திரி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி, உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சரி நிறைய புண்ணியங்கள் வருவதோடு நாம் ஒரு கரெக்டான ஃபார்மில் ஒரு நவராத்திரியை கொண்டாடணும் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். பொம்மைகள் வாங்கும் பொழுது அவசியம் நீங்கள் வைக்கிறது மண் பொம்மைகள் தான் வைக்கணும். பிளாஸ்டிக்கோ பேப்பர் மெஷோ இந்த மாதிரியான பொம்மைகள் வைக்கிறது அவ்வளோ சிறந்தது அல்ல. என்ன நேயர்களே, நவராத்திரியினுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம். தேவியினுடைய உபாசனை மற்றும் அம்பாளை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்களும் இந்த நவராத்திரியில் நான் சொன்ன மாதிரி தேவியை வழிபாடு செய்து வளங்களை எல்லாம் பெற்று இன்னும் மேலே மேலே ஒவ்வொரு நவராத்திரிக்கும் உங்கள் வீட்டில் சுபங்கள் நடக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.